நான் சொல்கிற இந்த 6 எழுத்து மந்திரத்தை வந்து எப்போவுமே வந்து மனசில் வந்து பதிய வச்சுக்குங்க. இது வந்து நீங்கள் பார்த்து படிக்க வேண்டிய எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் தினமும் விளக்கேற்றிட்டு முருகருக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கஷ்டம்னு ஒன்று வரும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான முழு சக்தி வந்து இந்த ஒரு 6 எழுத்து மந்திரத்துக்கு இருக்குது. அது என்ன மந்திரன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓம் சரவண பவ ரபண பவச வனபவசர நபவ சரவ பவசரவண வசரவணப்ப. இந்த 6 எழுத்து மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க முருகர் வந்து நமக்குள்ளே வருவார், நமக்காக வருவார். இதுதான் உண்மை. நன்றி மக்களே. நான் சொல்கிற இந்த 6 எழுத்து மந்திரத்தை வந்து எப்போவுமே வந்து மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்த்து படிக்க வேண்டிய எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் தினமும் விளக்கேற்றிட்டு முருகருக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கஷ்டம்னு ஒன்று வரும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான முழு சக்தி வந்து இந்த ஒரு 6 எழுத்து மந்திரத்துக்கு இருக்குது. அது என்ன மந்திரன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓம் சரவண பவ ரபண பவச வனபவசர நபவ சரவ பவசரவண வசரவணப்ப. இந்த 6 எழுத்து மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க முருகர் வந்து நமக்குள்ளே வருவார், நமக்காக வருவார். இதுதான் உண்மை. நன்றி மக்களே.